நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு எப்படி அதை நாம் எதிர்கொள்வது என்ற உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய துளாராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய 2025 நமக்கு எப்படி இருக்கும்? மார்கழி மாதம் பிரதமை திதியில் புதன்கிழமை பூராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியது இந்த 2025. சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரங்கள் கொண்டதுதான் துளாராசி. இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் சித்திரையில் 2, சுவாதி 4, விசாகம் 3. அதுவும் எஸ்பெஷலி இது சுக்கிரனுடைய வீடு. எது? துளாராசி. இந்த 2025 நான் ஒரு தனி பொது காணொலி ஒன்று போட்டிருக்கேன். மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய ராசிகள் 2025 ஓஹோன்னு இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா 4 ராசிகள். அதில் முதல்ல விளங்கக்கூடியது துளாராசி, 2வது மிதுனம், 3வது மகரம், 4வது தனுசு. அதனால் இந்த வருஷம் நிம்மதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிறைய தரக்கூடியதாக, நாம் எதிர்பாராத இடங்களிலிருந்து நமக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல செய்தி வரக்கூடியதாக, பண வரவு இருக்கக்கூடியதாக, நண்பர்கள் உறவுகள் அதிகமாக நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னா 2025. 2025 அப்படிங்கிறது 9 சம்பந்தப்பட்டது. ஸோ 9 கோள்களும் நமக்கு ஒத்துழைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது 2 சாயா கிரகங்களோட. பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரக பொசிஷன் பார்த்துக்கலாம். துலாத்திற்கு 2ல் புதன், 3ல் சூரியன், சந்திரன், 4, 5ல் சுக்கிரன், சனி, 6ல் ராகு, 7, 8ல் குரு, 10ல் செவ்வாய், 12ல் கேது இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் முதல்ல பார்த்துக்கலாம். சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் மைனஸ் பாயிண்ட் நம்ம அதிகமாக சொல்கிறது கிடையாது. ஏன்னா நீ கிளம்பச்சவே இன்றைக்கி போவ அடிபட்டுருவ அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, நல்லா போயிட்டு வா, ஜாலியாக இரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் நல்லதையே சொல்லுவோம், நல்லதே நடக்கட்டும். 12ஆம் வீட்டில் ராகு கேத்து 12ல் இருக்கிறது, 11க்கு வரார். இதில் நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னென்னா சனி பயிற்சி, ராகு கேத்து பயிற்சி, குரு பயிற்சி, தென் மாதம் நிகழக்கூடிய சூரியனுடைய பயிற்சி. அதற்கு அடுத்து சுக்கிரன், செவ்வாய், புதன், அது சாயா கிரகங்களாக வரக்கூடியது. இன்னும் ஒளியினுடைய இதுவாக இந்த பயிற்சிகளை மெயினாக வச்சு தான் நம்ம இந்த பலனை சொல்லிட்டு இருக்கோம். சில விஷயங்களில் இப்போ நமக்கு யார் எந்த திசையில் இருக்கும், 3-4 திசை தான் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நமக்கு மேஜர் திசையாக இருக்கும். 3 திசைகள் தான், அதாவது குரு, சனி, புதன், கேது, இந்த 4 திசைகள் தான் மேஜராக இருக்கும். சில பேருக்கு சுக்கிர திசை வருவதுண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 30, 47, 53, கிட்டத்தட்ட 55 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிரேசை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம மெயினாக இருக்கக்கூடியதுன்னா குரு, சனி, புதன் அண்டு கேது திசைகள் தான் மெயினாக. இந்த திசையில் இருக்கக்கூடிய நாம் இந்த நிகழக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும், என்ன அஃபெக்ட் பண்ணும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டி படைச்சிருப்பான் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு. அதையும் நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். எவ்வளோதான் தைரியமாக இருந்தாலும், ரொம்ப தைரியமாக போனால் கூட சில இடத்துல அப்படியே உடஞ்சி விடுற அளவுக்கு கூட நமக்கு 2024 ஒரு சில இடங்களில் இருந்திருக்கும். அந்த சனி இப்போ தன்னுடைய குருனுடைய வீட்டுக்கு போகிறார், எங்கே 6ஆம் இடத்திற்கு. அதனால் நமக்கு நிச்சயமாக ஒரு ரிலீஃபை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. செவ்வாய் 2ஆம் வீட்டுக்குடையவன், 2க்கும் 7க்கும் உடையவன் செவ்வாய். செவ்வாய் எப்படி இருக்கான்? மிக மிக நல்ல ஸ்திதியில் இருக்கக்கூடிய செவ்வாய். ஏன்னா நமக்கு 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய புதனுடைய வீட்டுக்கு குரு வர. இந்த புதன் நமக்கு 6, 7, 8க்கு வர்ற போது, அதாவது இந்த கிட்டத்தட்ட 12ஆம் வீட்டுக்குடையவன் 6, 7, 8, இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இந்த 4 மாதங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடியதாக, 5, 6, 7, 8 இந்த கடுமையாக இருக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏன்னா புதன் நமக்கு 6ஆம் வீட்டுக்கு வந்தாலும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி
அவன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொன்னாலுமே, மீனத்தில் புதன் நீச்சனாக இருந்தாலுமே, 12ஆம் வீட்டுக்கூடவன் 6ல் நீச்சனாக போனாலுமே, அங்கு சூரியன், சந்திரன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் இவர்களுடைய அத்தனை சேர்க்கையும் சேர்ந்து நம்மையும் கொஞ்சம் ஆட்டி படைச்சோம். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, யார் எவ்வளோ அசைச்சாலும் சரிதான், அசையாமல் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லதொரு ஏற்றம், எவ்வளோ வந்தாலும் எதையாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு மனோபாவம், அதற்கேற்றபடி நமக்கு கடவுளுடைய அருள், பெரியவர்களுடைய ஆசி எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால 2025 ஈஸியாக நம்மால் கடந்து விட முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதையும் பார்த்துப்போம், அதை எப்படி சமாளிக்கலான்றதையும் பார்த்துப்போம். 7ஆம் வீட்டுக்குடையவன் செவ்வாய், செவ்வாயினுடைய பார்வை இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் அந்த இந்த ஆர்மி, நேவி, போலீஸ் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு, அதாவது இந்த மற்றவர்களை காக்கக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மெடிசின் சொல்லலாம். அதில் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு எஸ்பெஷலி மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த வருடம் அமைந்திருக்கும். முக்கியமாக ஒரு விஷயம், நம்முடைய 5ஆம் வீட்டுக்கு ராகு சனியினுடைய வீட்டுக்கு வரார். அந்த சனி குருவினுடைய வீட்டில் இருக்கார். அந்த குரு 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நிழல், இசை சம்பந்தப்பட்ட சின்ன திரை, பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடியதாகத்தான் இந்த வருடம் அமைந்திருக்கிறது. கை வச்சதெல்லாம் முயற்சி எல்லாமே ஓஹோ சார். துளாராசிக்காரர்களுக்கு முயற்சின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, முயற்சி எடுக்கணும். அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். முயற்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு நிச்சயமாக வெற்றி நிச்சயம். முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம் சார். அதில் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குது சார். எவ்வளோ முயற்சி எடுக்கணும்னு இருக்குல்ல, அதுவும் இருக்குது. நம்ம முயற்சி எடுத்து ரன் ஓடுறோம். ஆனால் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம்? 2ஆம் இடத்துக்கு வரணும்னா அதற்குரிய முயற்சி அதிகம், 1ஆம் இடத்திற்கு வரணும்னா அதற்குரிய முயற்சி அதிகம், 10ஆம் இடத்துக்கு வரணும்னா அதற்குரிய முயற்சி அதிகம். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றியை தரக்கூடியதாக 2025 அமைந்திருக்கிறது. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வெற்றி. நிறைய முயற்சி எடுத்தால் நிறைய வெற்றி. கொஞ்சம் சார் என்னால் மார்னிங் 5 மணிக்கெலாம் எழுந்திருக்க முடியாது, 7 மணிக்கு தான் எழுந்திருக்க முடியும், நிதானமாக தான், அதுக்கேற்றபடி வெற்றி கிடைக்கும். அவ்வளோதான். நான் 10 தடவைலாம் போய் பார்க்க மாட்டேன் டேரக்டர். ஒரு 2 தடவை போய் பார்ப்பேன், 3 தடவை போய் பார்ப்பேன். அதுக்குள்ளே அமைஞ்சதுன்னா ஓகே, அப்படின்னா அதுக்கு தகுந்த வெற்றி இருக்கும். ஆனால் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்களேன். ரன் எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். கொஞ்சம் அந்த ஏரோ வெளியில் போட்டுப்பாங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு ஒரு ஏரோ வரும். அந்த மாதிரி கொஞ்சம் அந்த முயற்சி நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஒரு 10% எக்ஸ்ட்ரா முயற்சி தான் இருக்கும். ஆனால் நமக்கு அதுக்கு வரக்கூடிய பலன் இந்த வருஷம் மட்டும் 90% பலன். அந்த அளவுக்கு கிரக பொசிஷன்ஸ் இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் 2025 நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கலைத்துறை பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நிலமும் நீரும் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் எடுக்கக்கூடியவர்களுக்கு, அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு, அல்லது அதிலே போடக்கூடியவர்களுக்கு, அதனால் நிறைய, ஏன்னா அது மணி புழங்கக்கூடியது. இந்த வருஷம் நல்ல பணப்பழக்கம் எடுக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு. அதில் பணப்பழக்கம் நிறைய இருக்கக்கூடிய இடம். அதனால தான் சொன்னேன், கலைத்துறை நிறைய பணப்பழக்கம் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் நிறைய பணப்பழக்கம் இருக்கும். அதே மாதிரி படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் நிறைய பணப்பழக்கம் இருக்கும். ஆனால் பேங்கிங் இந்த இடத்துலலாம் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அப்போ யாருக்கு சார் சுமாராக இருக்கும்? அது இருக்குல்ல, இந்த சின்ன குறு தொழில் செய்பவர்கள், ஒரு இடத்தில் இன்னொரு இடம் மூமெண்ட் பண்ணி செய்பவர்கள், உதாரணத்துக்கு சொன்னோன்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவர்களெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க, நிறைய அலைச்சல்லையே இருப்பாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். பைசா வரும், ஆனால் அலைச்சல் அதிகமாகும். இந்த வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகள், அவர்களுக்கெல்லாம் பைசா வரும், ஆனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் இந்த ஒரு வருஷத்துலேயே. சார் அது புரியல சார், அலைச்சல் டெய்லி தான் அலைஞ்சிட்டு இருக்கோம், இல்லைன்னா புதுசாக அலைச்சல் என்ன வந்துட போகிறது அப்படின்னா,
உதாரணத்துக்கு நேற்று இந்த மாதம் நான் வந்து அவர்கிட்டருந்து டெய்லி வந்து வாங்கிக்கிறது, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து வியாபாரம் பண்ணினேன் இந்த மாதம். நான் அடுத்த மாதம் அதை வந்து 1500 ரூபாயை வாங்குகிறேன். அப்போ 1500 ரூபா வாங்கச்சே என்னுடைய உழைப்பு அதிகமாகுது, ஆனால் வரக்கூடிய லாபமும் அதிகமாகுது. அந்த மாதிரி இந்த சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு அதிகமாக இருக்கும். சரி, இப்போ ஷேர்ஸில் போடலாமா? ஷேர்ஸில் ரொம்ப பார்த்து போடுங்க. ஏன்னா முதல் 4-5 மாதங்கள் ரொம்ப வாலட்டைலாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ரிசர்ச் டெவலப்மெண்ட், ரிசர்ச் R&Dன்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் பண்ணக்கூடியவர்கள், அந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடியவர்கள், கண்டுபிடிக்கக்கூடிய தொழில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் மிக மிக மாற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். சரி சார், முக்கியமாக நமக்கு இந்த செஸ்ட் பெயின் வர்றதுக்கு, ஃப்ளம்மு சேர்றதுக்கு, அதனால் ஏற்படக்கூடிய செஸ்ட் பெயினால் ஏற்படக்கூடியது, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அல்லது மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப மன உளைச்சல் இருக்கும், அதனால் பெயின் வரும், அதனால் நமக்கு வந்து செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட செலவினங்கள், சதை பிடிப்பு அதிகமாகுது, திடீர்னு பார்த்தா சார் இங்கெல்லாம் வலிக்கிறது, கண்டா வலிக்கிறது அப்படின்வாங்க. அந்த மாதிரி வலிகள் வரக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது சாத்தியக்கூறுகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, சில பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலி இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இறைப்பு அதிகமாக வர்றதுக்கு, இறைப்பு அப்படின்னா அப்படி இறைப்பு அதிகமாக வருது இல்லையா, அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள், இன்டைஜஷன் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள், ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி உபாதைகள், அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது, ஒரு இடத்தில் ஆயில் ட்ரில்லிங் துளை போடுபவர்கள், துளை கிணறுகள் தோண்டுபவர்கள், அதே மாதிரி நிலக்கரி சுரங்கங்கள் தோண்டுபவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதலாளிகள், தொழிலாளிகளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடியதாகத்தான் இந்த வருடம் அமைந்திருக்கிறது. அப்புறம் வெளிநாடு செல்பவர்களுக்கு, ஏன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்திற்கு வர, குருவினுடைய இடத்திற்கு சனியினுடைய இது போகிறார். அதனால் பிரிந்தவர்கள் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நான் முதல்லையே சொன்னாத பிரிந்தவர்கள் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதாவது நல்லவை நடக்கக்கூடியது. ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு கல்யாணம்னு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நல்ல ஃபங்க்ஷன்னு போகிறோம். அப்போ நம்ம ரொம்ப நாளாக பார்க்கலடி, ஒன்று ரொம்ப நாள் ஆச்சுடா பார்த்து அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கோ, நம்முடைய ரிலேட்டிவ்ஸை பார்க்குறதுக்கோ சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்புறமா மெயினாக நம்ம பார்க்குறது திசை. நம்ம சித்திரை, சுவாதி, விசாகம் இருக்கக்கூடியவர்கள் குரு, சனி, புதன், சுக்கிர தசைகள் நிறைய இருக்குது துளாராசிக்கு. அப்படின்னுச்சு இந்த பிரச்சனைகள் நம்ம எப்படி எதிர்கொள்வது? பிரிந்தவர்கள் சேரணும், நான் வந்து யாரையாவது எதிர்பார்க்கணும் அப்படின்னா யாரை எதிர்பார்க்கறது? ஆன்மீகவாதிகளை போய் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லவங்களாக பார்த்து பண்ணுங்கள், கெட்டவங்களாக பண்ணாதீங்க. அது நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், யார் உண்மையானவங்க, யார் வந்து ஃபேக் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் அரசியல்வாதியும் நீங்கள் அப்ரோச் பண்ணுறது, ஒரு நம்முடைய பிஸ்னஸுக்காக அப்ரூவல் வாங்கிறதுக்கோ, அல்லது டிரான்ஸ்ஃபருக்காக ஒரு எம்எல்ஏ, எம்பி, பிஏவை பார்க்குறதுக்கோ, அல்லது வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஏதாவது கைவிட்டு தருவதற்கோ, அல்லது மற்ற அவங்களுடைய ஹெல்ப்பை தேடுறதுக்கோ, நிச்சயமாக அரசியல்வாதிகள் நல்லவர்களை பார்த்து அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சனி வந்து நமக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 5ஆம் இடத்துல இருந்த சனி 6ஆம் வீட்டுக்கு போகிறார். அதனால் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன், சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் நமக்கு லாபம் தரக்கூடியதாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் சனி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அது தவிர கொஞ்சம் அறிவாற்றலாக சிந்திக்கக்கூடியதாக புதனுடைய தசையில் நடப்பவர்கள் கொஞ்சம் நிதானித்து, அவசரப்படாமல், சனிய திசையுமே
நிதானித்து அவசரப்படாமல் ஒரு செயலை செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதை செஞ்சுருங்க, அவசரப்பட வேண்டாம். உதாரணத்துக்கு ஒரு சைன் பண்ணணுன்னா கூட படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள். நம்ம வந்து லோன் வாங்குகிறோம், ஒரு இடத்துக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு லோன் வாங்குறது, அது பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆராய்ச்சி செய்தல், நான் முதலே சொன்னேன், ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு 2025 துளாராசிக்காரர்கள் ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதை ஆராய்ச்சி செய்தல்னா என்ன? நம்ம துறை பார்க்குறது ஒன்றும் இல்லை. நம்ம போய் ஒரு டியூஷன் போனோம் சார், பையனுக்கு +2க்கு நான் டியூஷனுக்கு போனோம் அப்படின்னா நேராக போய் ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுறது அப்படின்னு இல்லாமல், ஒரு 2 இடத்துக்கு இந்த இடம் இவர் எப்படி சொல்லித்தரார், அந்த இடம் எப்படி சொல்லித்தராங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு வீணையில் கிளாஸஸ் கொண்டு போய் விடணும், ஒரு பாட்டு கிளாஸுக்கு கொண்டு போய் விடணும், கராத்தே கிளாஸ் கொண்டு போய் பையனை விடணும். இதெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு ஜூடோ, இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஆராய்ச்சி செய்து அந்த முயற்சியை எடுத்து அந்த செயலை செஞ்சோம்னா நமக்கு வந்து எஸ்பெஷலி சனி புதன் திசையில் இருப்பவர்களுக்கு இது பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்தது லாபஸ்தானத்துக்கு கேது போகிறார், 12ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டுக்கு போகிறார் கேது. அந்த கேது திசையில் இருப்பவர்கள் 7 வருஷம் இருக்குது கிட்டத்தட்ட கேது திசை. அது வந்து சுவாதி விசாகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கேது திசையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு பலனை தரக்கூடியதாகத்தான் இந்த 2025 அமைந்திருக்கிறது. அதுவும் அந்த பின்னாடி வரக்கூடிய 6 மாதங்கள் மிக மிக ஏற்றத்தை தருக்கும். முதல்ல 6 மாதங்களே கூட நம்மளுக்கு கேது திசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தான் சார், ரிலாக்ஸ் செய்யக்கூடியவர்களாகத்தான் அமைந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்து டெஸ்க்காரன் வேலை பண்ணிகிட்டே இருப்பான். நாம் என்ன பண்ணுவோம், அதே வேலையை நம்மகிட்ட கொடுத்தா கூட ஒரு ஸ்மார்ட்டாக பண்ணி அந்த வேலையை முடிச்சுட்டு பிளைனாக உட்காந்துருப்போம். அவனுக்கே தெரியாது, நமக்கு மனசுக்கு மட்டும் தெரியும் அந்த வேலையை எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறது, எப்படி உட்காந்துருக்கிறது. ஒரு இடத்துல, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, தடுக்கில் போன்று கோலத்தில் வெளில வராங்க, அந்த மாதிரி செய்யக்கூடிய கேது செயல் இருப்பவர்களுக்கு, ஏன்னா கேது நிலைமையில் இருக்கிறதுனால அதை செய்பவர்களுக்கு அதனால் லாபமும் வரக்கூடியவர்களுக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்த கைமாற்றி விடுவார்கள், பணம் கைமாற்றி விடுறது, வேறு ஒரு தொழில் செய்பவர்கள், இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் செய்பவர்களுக்கு என்ன சொல்கிறது, அது நம்ம ஒரு இடத்த வாங்கி விற்கிறதுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்வார் இல்லையா, அதுவுமே அந்த மாதிரி செய்பவர்களுக்கு கேது செய்கிறவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த 2025. அதை நாம் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 இருக்கச்சே நமக்கு எந்த தெய்வம் என்ன பண்ணினா நல்லாயிருக்கும். இந்த சனி திசை, குரு திசை விட்டுருங்க, சனி திசை, புதன் திசை, கேது திசை. சனி புதன் கேது மெயினாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த நவகிரகத்தை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. என்றைக்கு சார் நவகிரகத்தை வணங்குவோம்? சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை வணங்கி வருதல் ரொம்ப நல்லது. யாருக்காவது முடிஞ்சது அப்படின்னா இந்த யானையினுடைய முடி, நான் முதல்ல சொல்லியிருப்பேன், தனியாக இந்த துளாராசி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், யானையினுடைய முடியால் நம்முடைய வெள்ளியில் வந்து மோதிரம் செய்து ஒரிஜினலாக செய்து போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது வரைக்கும் யாராவது முடிஞ்சதுன்னா, ஏன்னா சனி திசையில் கயிறு கட்டிங்க, கருப்பு கயிறு, இதோ நான் கட்டின்னு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கருப்பு கயிறை காலில் கட்டுறது எனக்கு பிடிக்காது, கையில் கட்டிக்கோங்க. கையில் கட்டிட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து இந்த சனி திசை நம்மளுக்கு ஓஹோ அப்படின்னு கொட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், சின்ன சின்ன நன்மைகளை செய்யக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். சின்ன சின்ன நன்மைகள், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம எடுத்து வச்சு மேலே போகணும். அதனால் சின்ன சின்ன நன்மைகள் நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். ஸ்டெப்புன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, ஸ்டெப் பை ஸ்டெப்பு வைங்க, 2 ஸ்டெப்பு அடித்து போயிடாதீங்க எல்லா இடத்துலையுமே. ஏன்னா சுழுக்கிறதுக்கோ அல்லது ஸ்லிப் ஆகிறதுக்கோ கிக் பண்ணுறது இடிக்கிறதுக்கோ சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இதே சனி கேது திசையில் அதையும் பார்த்துக்கோங்க. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த விநாயகர் கேத்துவுக்கு ஞானமோட்சக்காரனாக விளங்கக்கூடியவன், நமக்கு வழிகாட்டக்கூடியவன். விநாயகருக்கு நம்ம இந்த எருக்கம்பூ மாலை உங்களால் எப்போ முடிகிறதோ, அல்லது அந்த விநாயகருக்கு நம்ம போடக்கூடிய அருகம்புல் மாலை வெளியில் கிடச்சதுன்னா பைசா கொடுத்து வாங்கிட்டு போய் விநாயகருக்கு போட சொல்லுங்கள். சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 கோவிலுக்கு போய் விநாயகரை வணங்கி இதை செய்து வருதல் மிக மிக நல்லது. விநாயகரையோ
அல்லது சனீஸ்வரனையோ சனிக்கிழமைகளில் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒரு 8 வாரங்கள் கண்டினியூஸாக விடாமல் சென்று தரிசனம் செய்து 4 அல்லது 8 சுற்றுகள் வலம் வருதல் அப்படிங்கிறது அந்த காரிய சித்தியாரத்துக்கு நடந்துருமானா நிச்சயமாக 80% நடக்கும், 100% நடக்கும். நான் உறுதி சொல்ல முடியாது. அது நம்முடைய கர்மாவை பொறுத்தது, நாம் எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்தது. முயற்சியே எடுக்காமல் எனக்கு நம்ம கயிறை இழுக்காமல் கயிறை சும்மாவே வச்சுருந்துட்டு கீழேருந்து சொம்பில் இருக்கிற தண்ணி கிணத்துல தண்ணி வரணும் அப்படின்னா வராது. எவ்வளவு விரைவாக நம்ம கயிறை இழுக்கிறோமோ, எவ்வளவு வலிவு கொண்டு அந்த கீழே இருக்கிற சொம்பு சின்னதா பெருசா குடமா அது எவ்வளோ வலிவு இருக்குது, அதற்கு பெர்முடேஷன் காம்பினேஷனில் நாம் இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நல்லது கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு சித்திகள் உண்டாகும். அதை முதல்ல மனசில் வாங்கிக்கோங்க. இவர் சொல்கிறாரு, தண்ணியை எடுத்துன்னு வந்துரு, கிணத்துலேருந்து தண்ணி எடு, உனக்கு தண்ணி கிடச்சிரும் அப்படின்னா நம்ம தண்ணியை சொம்பை விட்டுட்டு பேசாமல் நின்றுட்டே இருந்தோம்னா, அல்லது மெதுவாக 1 2 நானும் முயற்சி பண்ணேன்னா கிடைக்காது. நாம் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் தர. ஏன்னா இந்த எஸ்பெஷலி துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2025 நல்லதொரு பலனை தர வேண்டும். அதனால் நாம் முயற்சியை எடுப்போம். நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.